கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 5:44. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இன்னைக்கு அவர் நம்மளை பார்த்து கேட்குற கேள்வி அதுதான். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி என்னை விசுவாசிப்பீர்கள்? நான் மனுஷனை பிரியப்படுத்த போறேனா, நான் அவரை பிரியப்படுத்த போறேனா? ஒருவரால் இரண்டு எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று நான் மனிதனை பிரியப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் நான் யாரை பிரியப்படுத்தணும்? தேவனை பிரியப்படுத்தணும். நீங்க காம்ப்ரமைஸ் ஆக முடியாது, நீங்க அதுல ஒத்து போகவே முடியாது. அப்படி நான் மனுஷனை இவங்க என்ன செய்வாங்க, இவங்க என்னைய ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ, இது சொன்னா காயப்படுவாங்களோ, வருத்தப்படுவாங்களோ, இதுல கொஞ்ச நேரம் நான் இருந்துக்கிறேன், நான் அப்புறம் போய் நான் ஜீவனை கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்படி ஜீவன் என்ன செய்யாது? செயல்படாது. விலகுங்கள். அவர்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அப்படின்னா அந்த இடத்துல காயங்கள் ஏற்பட்டிருக்கு, வருத்தங்கள் என்ன செஞ்சிருக்கு? ஏற்பட்டிருக்கு. அவங்க என்ன நினைப்பாங்கன்னு இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து என்ன செய்யல? யோசிக்கல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம்? யாரை பிரியப்படுத்த யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு? நம்ம ஜீவனை பேசலாம், யதார்த்தத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், உண்மையையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், உலக அனுபவத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவிசுவாசத்தோடு நின்று கொண்டு இருக்கிறோம். நம்மை சுற்றி அவிசுவாசத்தை வைத்துக்கொண்டு விசுவாசம் என்ன செய்யாது? செயல்படாது. அதோட விதி அதுதான். உங்களுக்கு இதை கேட்க கடினமா இருக்கலாம். நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. நீங்க உலக அடையாளத்தோடு நின்று கொண்டு அதை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. உலக அறிவோடு நின்று கொண்டு அந்த வல்லமைக்குள்ள நீங்க என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நம்ம அறிவை கலட்டி வச்சுட்டு தான் உள்ள என்ன செய்யணும்? போகணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யதார்த்தத்துக்கு எதிராக தான் சத்தியம் இருக்கும், உண்மைக்கு எதிராக தான் அது என்ன செய்யும்? இருக்கும். ஆனால் அது பொய் கிடையாது. ஏன்னா அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நிறைந்தது. நம்ம உலக அனுபவத்தை மேற்கொள்ளக்கூடியது, மாற்றக்கூடியது. அதனாலதான் அவர் சத்தியத்தை பேச சொல்றாரு. நீங்க தீர்மானம் எடுத்து நீங்க விலக வேண்டிய காரியங்கள் உண்டு, விலக வேண்டிய கூட்டங்கள் உண்டு, விலக வேண்டிய மனிதர்கள் உண்டு. இதை நீங்க சரி செய்யாம ஜீவன் என்ன செய்யாது? வெளிப்படாது. அந்த அவிசுவாசம் அதை என்ன செஞ்சிடும்? தடுத்து விடும். யாரை பிரியப்படுத்த போகிறோம்? தேவனை பிரியப்படுத்த போகிறோமா, மனுஷனை பிரியப்படுத்த போகிறோமா? அது ரொம்ப முக்கியம். நீங்க சொல்லலாம், நான் இதை நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் அவிசுவாசம் என்னை மேற்கொள்ளுகிறதே, என்னால் முழுமையாக முழு இருதயத்தோடு அந்த சத்தியத்தை விசுவாசிக்க முடியவில்லையே. பயம் வருது, சந்தேகம் வருது, குழப்பம் வருது, கலக்கம் வருது, சோர்வு வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வார்த்தைகளை நீங்க கேட்க கேட்க சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள, நான் மறுபடியும் சொல்றேன், சத்தியம்ங்கிறது இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறது தெரியாம உங்களால கிருபையை உங்க வாழ்க்கையில முழுமையாக என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. சத்தியம் அதை தான் சொல்லுது. நீங்க ரட்சிப்பை பெற்றிருக்கலாம், ஆவியில நீங்க புதிய சிருஷ்டியா இருக்கலாம், நீங்க பரலோகத்துக்கு தகுதியானவங்களா இருக்கலாம். நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் இந்த உலகத்துல கிருபையை நீங்க என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. நித்திய ஜீவன் வெளிப்படுறத உங்களால் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அவரை எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறீர்களோ, அவர் யார், எதற்காக வந்தார், என்ன செய்து முடித்திருக்கிறார், அந்த இரத்தம் எனக்கு என்ன செய்திருக்கிறது,
விசுவாசியாக என்னுடைய இடம் என்ன? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? எனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இது நீங்க எந்த அளவுக்கு தெரிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சிந்தனைகள் மாற ஆரம்பிக்கும். நீங்க பார்க்கிற விதம் மாறும், நீங்க பேசுகின்ற விதம் மாறும். மற்றவங்க சிரிக்கிறத குறித்து நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? கவலைப்பட மாட்டீங்க. நீங்க ஜீவனை பேசும்போது பரியாசம் செய்கிற கூட்டம் இருக்கும். ஏசு கிறிஸ்துவுக்கு அது இருந்திருக்கு. ஏசு கிறிஸ்துவுக்கு இருந்தால் நமக்கும் என்ன செய்யும்? இருக்கும். வீட்டு எஜமானையே பெயல்சபூல் என்று சொன்னார்கள். ஆனால் அவருடைய ஊழியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். நம்மளை என்ன விதமாக சொல்ல மாட்டாங்க? சொல்லதான் செய்வாங்க. நகைக்கிற கூட்டம் உண்டு, பரியாசம் செய்கின்ற கூட்டம் உண்டு, நம்மை குறை சொல்லுகின்ற கூட்டம் உண்டு, நம்மை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் ஒன்று உண்டு. ஆனா அதை பொருட்படுத்தக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது. நம்முடைய கண்கள் அவருடைய வார்த்தையையே நோக்கும் பொழுது, கிறிஸ்து வேற, அவர் வார்த்தை வேற கிடையாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே எப்படி இருந்ததா? தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி மனு உருவாக கிருபையினாலும் சத்தியம் நிறைந்தவராகவும் நமக்குள்ளே என்ன செய்தார்? வாசம் செய்தார். நீங்க அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது, அதை நீங்க தியானிக்கும் போது, உங்க சிந்தனைகளுக்கு கொடுக்கும் போது, கிறிஸ்துவை உங்க சிந்தனையில் என்ன செஞ்சுக்கிறீங்க? ஏற்றுக்கொள்றீங்க. ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல நின்றால் அவருக்கு என்ன வல்லமை உண்டோ அதே ஆளுமை, அதே வல்லமை, அதே இயல்பு அவருடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. அந்த வார்த்தையை உங்க சிந்தனைகளுக்குள்ள கொடுக்க 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 அங்க கிறிஸ்து செயல்படுகிறார். உங்க அவிசுவாசத்தை அவர் நீக்கி விடுகிறார், உங்க சோர்வை அவர் போக்கி விடுகிறார், உங்களுடைய பலவீனத்தை அவர் போக்கி விடுகிறார், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய வருத்தங்கள் யாவற்றையும் அவர் மறக்க பண்ணுகிறார். விசுவாசம் அங்கு வளர்க்கப்படுகிறது, உங்க சிந்தனைகள் மாற்றப்படுகிறது. இது உங்க வேலை கிடையாது, இது யாரோட வேலை? தேவனுடைய வேலை, அந்த வார்த்தையின் வேலை. இதை விலகுங்கள்னு சொல்றது, ஜீவனை பேசுறது, நான் தீர்மானம் எடுக்கிறது, அந்த வார்த்தைகளோடு நான் இணைஞ்சிருக்கிறது மாத்திரம்தான் யாரோட வேலை? நம்முடைய வேலை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.